பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா டெவில் படத்தோட இயக்குனர் ஆதித்யா அவங்க இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார் அவங்களுடைய டெவில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, வாழ்த்துக்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய இதில் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், அருமையாக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதை எப்படி சார் நீங்கள் வந்து தேர்வு பண்ணீங்க? இந்த கதை வந்து தேர்வு பண்ணது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷமாக இந்த கதையை பற்றி அப்படியே மனசில் ஓட்டிகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கதை. ஸோ சவரகத்துக்கு அப்புறம் வந்து ஏதாவது நல்ல படம் பண்ணணும். மர்டர் மிஸ்ட்ரி அது அதனால் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் இயக்கிய சவரகத்தி படமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கலந்தது. ஸோ எனக்கு நானும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷ்கின் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்ததுங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்த உடனே நான் மக்களுக்கு நான் எப்படி அது பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஸோ படம் பார்த்த பிறகு நிறைய பேசுகிறதுக்கு கண்டென்ட் நிறைய இருக்குது. நீங்கள் எப்படி சார் யோசிச்சிங்க? சரி மிஷ்கின் சரியே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனால வந்து எப்படி யோசிச்சிங்களா? இல்லை அப்படி இல்லை. அவர் பேசிக்கலி அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக் மேலே ஒரு பெரிய ஆர்வம். அப்புறம் அவருடைய படங்களுடைய பாடல்கள் எல்லாமே பெருசாக வெற்றி பெற்றது. ஸோ அவர் வந்து அவர் ஃபைட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ஒரு பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். ஸோ நான் கரெக்டாக தான் அவரை சூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் இது பண்ணேன். அவர் நான் சொல்லும் போது அவரும் ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப நல்ல ஸோ ட்ரெயினில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா லவ்வும் இருக்குது, லஸ்ட்டும் இருக்குது, காமமும் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து கொண்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு கப்புள் பார்க்கக்கூடிய ஒரு கதை, யங்ஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய கதை. ஸோ அதனால் வந்து எல்லா வீடுங்களும் அதுதானே, ஒரு காதல் இருக்கும், காமம் இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் அப்போ வந்து பார்க்க போகும்போது அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லை இன்னொரு கட்சி தான்? ஓகேங்க சார், உங்களுடைய படம் டெவில் வந்து வெற்றி பட வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மூலிமா இன்னும் நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். தேங்க்ஸ் சார்.